Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அண்ணாமலையின் குரு சி.டி. ரவிக்கு நேர்ந்த கதி. மண்டை உடைந்து வழிந்த ரத்தம். பரபரக்கும் கர்நாடகா சட்டசபை. கர்நாடகாவில் பெண் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு குருவாக அறியப்படும் கர்நாடக பாஜக எம்எல்சி சி.டி. ரவியை போலீசார் கர்நாடக சட்டசபை வளாகத்தில் வைத்து கைது செய்துள்ள நிலையில் அவரது தலையிலிருந்து ரத்தம் கொட்டும் போட்டோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சராக சித்தாராமையா இருக்கிறார். இங்கு சட்டசபை, சட்ட மேலவை என்று இரு அவைகள் உள்ளன. சட்டசபையில் எம்எல்ஏக்களும் சட்ட மேலவையில் எம்எல்சிக்களும் இருப்பார்கள். அதேபோல் கர்நாடகாவில் 2 சட்டசபை கட்டடம் உள்ளது. ஒன்று பெங்களூரில் உள்ள விதான சௌதா, இன்னொன்று பெலகாவியில் உள்ள சுவர்ண சௌதா. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் பெங்களூர் விதான சௌதாவிலும், ஆண்டின் கடைசியில் நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் பெலகவி சுவர்ண சௌதாவிலும் நடக்கும். அந்த வகையில் தற்போது கர்நாடகாவில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இதனால் சட்டசபை, சட்ட மேலவை கூட்டங்கள் நடந்து வருகின்றன. ராஜ்யசபாவில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் நேற்று கர்நாடக சட்டசபை மற்றும் சட்ட மேலவையிலும் எதிரொலித்தது. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அம்பேத்கர் போட்டோவை வைத்து கோஷமிட்ட நிலையில் பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கர்நாடக மேலவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லக்ஷ்மி ஹபால்கருக்கும் கர்நாடக பாஜக எம்எல்சி சி.டி. ரவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது லக்ஷ்மி ஹபால்கரை அவர் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியுள்ளார். இதையடுத்து லக்ஷ்மி ஹபால்கர் அழுதபடி வெளியேறிய நிலையில் மேலவை தலைவர் மற்றும் கானப்புரா போலீசிலும் புகார் செய்தார். இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சி.டி. ரவியை கைது செய்தனர். சுவர்ண சௌதா வளாகத்தில் இருந்தே போலீசார் சி.டி. ரவியை குண்டுகட்டாக இழுத்து போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்த வேளையில் சில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவரை தாக்க முயன்றனர். இது பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையேதான் தற்போது சி.டி. ரவியின் தலையிலிருந்து ரத்தம் வடிந்த போட்டோவும் வெளியாகியுள்ளது. இதனை சி.டி. ரவி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதாவது போலீசார் அவரை கைது செய்து இழுத்துச் சென்ற போது அவரது தலையில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவருக்கு தலையில் கட்டு போடப்பட்டுள்ளது. பின்னர் இன்று அதிகாலையில் போலீசார் சி.டி. ரவியை ராமதுர்கா தாலுகாவுக்கு காரில் அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசார் தன்னை துன்புறுத்துவதாகவும், புகாரை வாங்கி காங்கிரஸ் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் நடு ரோட்டில் அமர்ந்து சி.டி. ரவி தர்ணா செய்தார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சி.டி. ரவிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் நெருங்கிய பந்தம் இருக்கிறது. அதாவது அரசியலுக்கு நுழைவதற்கு முன்பு அண்ணாமலை கர்நாடகாவில் IPS அதிகாரியாக இருந்தார். அவர் சிக்கமகளூர் மாவட்ட எஸ்பியாக பொறுப்பு வகித்தார். அந்த சமயத்தில் சிக்கமகளூர் பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர் சி.டி. ரவி. அதன் பிறகு IPS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார். அண்ணாமலை பாஜகவில் இணைய கர்நாடக பாஜக தலைவர்கள் தான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அதில் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர்கள் PL சந்தோஷ், சி.டி. ரவி உள்ளிட்டவர்கள் முக்கியமானவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இது தவிர அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட போது தமிழகத்தின் பாஜக மேலிட பொறுப்பாளராக சி.டி. ரவி தான் செயல்பட்டார். இருவரும் நெருக்கமாகவும் செயல்பட்டனர். இதனால் அண்ணாமலைக்கு குருவாக சி.டி. ரவி கருதப்படும் நிலையில்தான் தற்போது கர்நாடக அமைச்சர் லக்ஷ்மி ஹபால்கரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.